அப்போது இந்த பர்சன் வந்து என்னை விட்டு போனால் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற வேற ஒரு பிரச்சனையில் இருக்குல்ல, வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை திருப்பி எனக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் என்னுடைய அன்ரிசால்வ்ட் எமோஷன் சொல்கிறது. இந்த பர்சன் தான் அதை வந்து ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம், நார்சிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும். எனக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இயல்பாகவே எனக்கு ஒரு சோஷியல் ஆன்சைட்டி இருக்குது. நான் சொசைட்டியில் யார் கூடயும் நான் நல்லா பழக மாட்டேன், இல்லை எல்லாத்தையும் நான் ஈஸியாக நம்பிடுவேன், நான் ஏமாந்துடுவேன். இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த நார்சிசிஸ்ட்டுங்கிற பர்சன் போயிட்டாங்க அப்படின்னா நான் நேரடியாக சொசைட்டியை நான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்போ அங்கே நான் ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இதே மாதிரி என்னை பயங்கரமாக பல பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த விஷயத்தை எப்படியோ ஒரு வகையில் வந்து இந்த நார்சிசிஸ்ட் வந்து அடைச்சி வச்சிருக்கிறதான்னு அர்த்தம். இப்போ இவரும் போயிட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த சோசியல் ஆன்சைட்டியை பற்றி இருக்கக்கூடிய பயம்தான் எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த பர்சனுடைய நினைப்புகளை தூண்டுது, இந்த பர்சனை பற்றி யோசிக்க சொல்லுது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ப்ராபப்ளி நமக்கே தெரியாமல் இந்த நார்சிசிஸ்ட் கூட வந்து இந்த மாதிரி ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இந்த